ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் 2வது மாதம். இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்திங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது, திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது, எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம். சரி, இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார். அதனால் சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் ஆவணி மாதத்தின் ஆரம்பம். ஏன்னா நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியை போகிறத நம்ம அதாவது சூரியமான மாதங்கள்ன்றத மாதிரி நம்ம பார்க்குறோம். அதனால் சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு 17/8 அன்றைக்கி ஆரம்பிக்கிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனா, இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும், இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து 3வது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கா. 4வது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் புதன், 5வது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன். இந்த மாதம் 6வது இடத்துல செவ்வாய் இருக்கார். 11ஆம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார். சரி, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ளே, அதாவது புதனும் சுக்கிரனும் மாறுறார். முதல்ல சுக்கிரன் மாறுறார். அதாவது 21/8/2025 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25ஆம் தேதி பார்த்தாலேயானால் 25/8/2025 அன்றைக்கி புதன் கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போகிறார். இந்த மாத கடைசியில், அதாவது 14ஆம் தேதி செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார். 14/9/2025 அன்றைக்கி. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி சுக்கிரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள். அது 22/8/2025 அன்றைக்கி. அதுவும் மத்தியானம் வாஸ்து நிதிரை விடுறார். அதாவது 2 மணி 31 நிமிஷத்துலேருந்து 4 மணி 1 நிமிஷம் வரலாம், 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த 90 நிமிஷத்தை 5ஆல் வகுத்து 18 நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் கண் விழித்து அவர் என்ன சொல்கிறது, காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு அவருடைய ஸ்நானம் 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணுவதும் 18 நிமிஷம், அப்புறம் தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க. இதில் கடைசி 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும், அதாவது வீடு மனை கோல் போடுதல், அது தவிர வீட்டுக்கு புதுசாக வீடு கட்டுறது, வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது, மனை இது பூஜை போடுறது, இது எல்லாமே எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது. அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம். ராகுகாலம், யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்தடையானால் சாம உபாகர்மா, அதாவது எஜுர் உபாகர்மா, சாம உபாகர்மா, சாமவேதம் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் என்ன, அந்த பூணல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூணல் மாற்றக்கூடியதும், அவர்கள் காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 26/8/2025 அப்படின்னு அந்த நாளில் வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் 4/8/2025 அன்றைக்கி வாமன ஜெயந்தி. அதற்கு பிறகு 5ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம், ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு 7/9 அன்றைக்கி பௌர்ணமி. இந்த வாட்டி பௌர்ணமி பார்த்தாலேயானால் கிரகணம் வரும். ஏன்னா கேத்துவோடு சேர்ந்த சூரியனும் ராகுவோடு சேர்ந்த
சந்திரனும் வருது. இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன். அது வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும். நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது. நான் அதுக்கு உண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன். அதற்கு பிறகு 8, 9 அன்றைக்கி மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது. இந்த வாட்டி பட்சம் வந்து நார்மலாக புரட்டாசியில் தான் வரும். முன்னாடி வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே வந்துடுறது. மாலையபட்ச ஆரம்பம் 8, 9 அன்றைக்கே ஆரம்பிக்கிறது. 13ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 12ஆம் தேதி அன்றைக்கி மகாபரணின்னு சொல்லக்கூடியது. அதாவது யாரெல்லாம் பித்ருக்களுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணுறாலோ அன்றைக்கி பண்ணக்கூடியது விசேஷம். அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா, திதி தெரியாமல் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி பண்ணிடுவாள். அதே மாதிரி 14/9/2025 இன்றைக்கி மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி அந்த அன்றைக்கி அஷ்டமியை வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலையபட்சத்தின் நடுபாதி. அதனால் அன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறத பண்ணலாம். இன்றைக்கி கோகுலாஷ்டமி வேறு, ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்றைக்கி முனித்திரியம் ஸ்ரீமடம் இவாளுக்கெல்லாம் வந்து அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும். அதனால் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதை தவிர பார்த்தலையானால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அதற்கு பிறகு அஷ்டமி, இது 3ம் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன். சரி, இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், கட்டணத்தை போடுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுவிட்டு, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு, ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் 50 வயசு 55 வயசுலாம் இருக்குது. அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, துலா ராசியில்னு சொல்லிட்டு இருப்பா, அது கன்னியா ராசியில் இருப்பாள். அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து, அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்குது அப்படின்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது. அதனால் சந்தியில் இருக்கும். அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். நான் வந்து உங்களோட பேசுகிறேன். உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை, அதற்கு உண்டான எளிய வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ராசியாக பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் முதல் வாரத்திலே அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். முதல் வாரத்திலே வந்து இம்மிடியேட்டாக 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடமும் வந்து நல்ல ஒரு, அதாவது கேந்திரம் பெறுறதுன்றது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது, அதாவது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்கள் பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 9ஆம் இடத்துல இருந்து அதற்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்க சிந்தனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கர சனியாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும், அவர் வந்து சனி மிகப்பெரிய யோகர். குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி. புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 10ஆம் இடத்துல வர்றதுனால இந்த சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்ட தொழில்களான கலைத்துறைகள், பதனிடும் தொழில்கள், அது தவிர வந்து இந்த தங்க நகாசு வேலைகள் செய்வார்கள். அதாவது ரொம்ப நேனோ டெக்னாலஜின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஹை கிளாரிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், செதுக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்கல்ப்சர்ஸு, அதை தவிர வந்து பார்த்திங்களேனால் இந்த சுக்கிரனுக்கு உண்டான நெசவு தொழில், பெரிய தொழிற்சாலை, அதை தவிர வந்து இந்த அழகு கலை பொருட்கள் விற்கக்கூடிய தொழில், இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 11ஆம் இடத்துல வர்றார். அதாவது
9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் பார்க்கணும் இந்த நேரத்தில் அப்படின்னா அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய காலகட்டத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா செலவுகள் கம்மியாகும். ஏன்னா 12ஆம் அதிபதியானவர் 12க்கு 12ல் மறையிறதுனால செலவுன்றதே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாத கடைசியில் உங்களுடைய ராசிக்கு வர்றார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தீர்க்க சிந்தனை இருக்கும், புதிய தொழில் அமையும், உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றது ஒருவருக்கொருவர் பார்வைப்படுறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக தூக்கங்கள் கலையக்கூடிய வாய்ப்பு. தூக்கங்கள் கலைஞ்சாலும் நிச்சயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தாய் தந்தையரிடம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பெரும் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழில்துறையில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும். கூட்டு தொழிலில் சற்று பணம் போடுறத கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் போகிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவு அதிகமாக இருக்கும், இருப்பினும் செலவு அதிகமாக இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தலையானால் துலாத்துக்கு 12/9/2025 14/9/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உங்களால் முடிஞ்ச அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து கொடுங்க அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் துளாராசிக்காரர்கள் போய் ரங்கநாதரை சேவிச்சுட்டு வாங்க. தாயாரையும் ரங்கநாதரையும் ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.